guys, welcome to Papi's Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹனி கேக் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் guys தேவையான திங்ஸ். ஒரு 10 inch ஸ்டவ்வில் வந்து நம்ம உப்பு போட்டு அதை ஹீட் பண்ணணும். ஒரு ஸ்டாண்ட் வச்சு கல் உப்பு இருந்தால் சால்ட் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கணும். அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் அடிச்சுக்கணும். நல்லா வர மாதிரி நல்லா அடிச்சுட்டு நீங்கள் கேக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சுகர் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடிச்சுக்கணும். நான் ஒரு எக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு எக்கு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு சுகர் போட்டு அதுக்கப்புறம் பால் ஒரு கப் பால், சின்ன கப்பில் ஒரு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அரைச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆயில் கூட போட்டுக்கலாம். நெய் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வேணும்னு ஊற்றிக்கணும். அது நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மாவை நல்லா ஜலிச்சிக்கணும். இல்லைன்னா அதில் உருண்டையாக இருக்கும். ஜலிச்சிக்கிட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணால் தான் அது சரியாக வரும். கேக் நல்லா சாஃப்டாக நல்லா. இது நம்ம கேக் ட்ரேயில் கொஞ்சம் ஆயில்லாம் அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் போட்டு ஃபுல்லாக தடவி வச்சுக்கணும். அதை எடுத்து நம்ம அந்த கேக் இதை எடுத்து அதில் ஊற்றணும். கேக் பாக்ஸில் ஊற்றிட்டு அது ஸ்டவ்க்குள்ளே வச்சிடணும். மாவு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கப்பில் பாதி ஊற்றுங்க. அப்போ தான் அது வெந்தால் மேலே ஃபுல்லாக வரும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிங்கன்னா அப்புறம் மேலெலாம் வர மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் தண்ணி போட்டு ஒரு 2 ஸ்பூனு ஹனி ஊற்றி அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா இது பண்ணணும். அப்படியே க்ரீமியாக வரும். அது இப்படி காய்ச்சிட்டு
1 ஸ்பூன் தண்ணி போட்டு ஜாம், அதே மாதிரி ஜாமும் நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி க்ரீமி மாதிரி வரும். அது நடுவில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டிங்கன்னா அதெல்லாம் உள்ளே இறங்கும். அந்த அண்ணியை அப்படியே மேலே போடணும். நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் வந்து நல்லா திருகி கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும். அது மேலே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. அந்த ஹோல்ஸ் அப்படி கொத்தி விட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் அணியெல்லாம் உள்ளே போகும். நீங்கள் ஈவினிங் டைமில் கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களாம் அழகாக நல்லா சாப்பிடுங்க. கேக்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட சாப்பிடலாம். கேக்னால் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோ வேலை கூட இல்லை, ஈஸியான வேலை தான். நம்ம வீட்டில் மைதா ஏகே எல்லாமே இருக்கும் ரெடிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு அந்த தேங்காய் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் மேலே போடணும். Honey cake ready guys. Bye.